செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். கிறிஸ்தவ ஜீவியத்துல இன்றி அமையாதது மிக மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? விசுவாசம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, ஓகே, நல்லது. எது இல்லைன்னா கிறிஸ்தவ ஜீவியம் விழுந்து விழுந்து போகும்னு நினைக்கிறீங்க? அதுவும் விசுவாசமா? ஜெபம். சரி, ஓகே, நம்மளுடைய செய்திகளாக கடந்து செல்லலாம். நம்ம எகிப்துல இருந்து தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கானான் தேசத்துக்கு தாம் வாக்கு தத்தம் கொடுத்த கானான் தேசத்துக்கு யாரை அழைத்து கொண்டு வராரு? இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டே வருகிறார். ஆனா எகிப்து விட்டு வந்த நபர்கள்ல அப்படியே எல்லாருமே கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை, இல்லை. அப்போ அதுல பெரும்பாலானோர் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா கானான் தேசத்தை சுதந்தரிக்கவில்லை. ஏன் சுதந்தரிக்கவில்லை? திருப்பங்க வேதாகமத்தை 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நீங்க இதெல்லாம் அறிய வேண்டும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க இத அறிய வேண்டாம். நம்மளோட முற்பிதாக்களுக்கு நடந்த திருஷ்டாங்கமாய் நடந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டாம்? அறிய வேண்டாம். 2வது வசனம். இவங்க நினைச்சாங்க நம்ம சமுத்திரத்தை சும்மா கிடக்குறோன்ட்டு. ஆனா தேவனுடைய பார்வையில என்னவாது? ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்படியே நீங்க வாசித்து வந்தீங்கன்னா அந்த கன்மலை கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இருக்கோம். 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இச்சித்தது போல திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. அப்ப அவங்க ஏன் கானான் தேசத்தை சுதந்திரிக்கலையா? பதில் சொல்லுங்க. ஏன் சுதந்திரிக்கல? இச்சித்தது. அடுத்தது 7வது வசனம். அதுல என்ன காரியத்தை குறித்து பேசுறாரு? என்ன காரியமா? 2வது பாயிண்ட் என்ன சொல்றாரு? விக்கிர ஆராதனை. ஓகே, அடுத்த வசனம் 8வது வசனம். அதுல என்ன பாயிண்ட் சொல்றாரு? வேசித்தனம். 3வது பாக்குறோம் வேசித்தனம். 9வது வசனம். பரீட்சை பார்த்தார்கள். 10வது வசனம். முறுமுறுப்பு. இப்போ இதெல்லாம் என்ன யார்கிட்ட காணப்பட்டதா? இஸ்ரேல் ஜனங்கள்ல காணப்பட்டது. அதனால அவங்களால கானான் தேசத்துக்கு என்ன செய்ய முடியல? போய் பிரவேசிக்க முடியல. நீங்க பரமக்கானானை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிற நீங்க இதே மாதிரியான பாவங்கள்ல என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் பவுல். என்ன செய்றாரு? ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. ஆனா இந்த எல்லா பாயிண்ட்டும் உள்ளடக்கிய ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த ஒண்ண நீங்க கரெக்டா கடைபிடிச்சீங்கன்னா இதுல இருந்து எல்லாம் நீங்க வந்துடலாம். அந்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா எபிரேயர் 3வது அதிகாரம். எபிரேயர் 3வது அதிகாரம் 19வது வசனம். எதனால பிரவேசிக்க முடியலையா? லிஸ்ட் சொன்னாரு. இப்போ அவிவிசுவாசத்தினால் என்ன செய்ய முடியலையா? பிரவேசிக்க முடியல. இப்போ இச்சை எதுக்குள்ள அடங்கிருச்சு? அவிவிசுவாசத்துக்குள்ள அடங்கிருச்சு. இச்சை அவிவிசுவாசத்துக்குள்ள, விக்கிர ஆராதனை அவிவிசுவாசத்துக்குள்ளாக, வேசித்தனம் அவிவிசுவாசத்துக்குள்ளாக, பரீட்சை அவிவிசுவாசத்தினால, முறுமுறுப்பு அவிவிசுவாசத்தினால. இப்படி எல்லாமே எதுல அடங்கிருச்சு? அவிவிசுவாசத்துல அடங்கிட்டார். இப்ப அவிவிசுவாசம் ஒன்று இருக்குமானால் என்ன செய்ய முடியாது? கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது. அப்ப கானான் தேசத்துக்குள்ள நான் போகணும்னா எனக்கு என்ன இருக்கணும்?
விசுவாசம். அப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். விசுவாசம் ஒன்று இருக்குமானால் என்ன செய்யலாம்? நம்ம பரலோக ராஜ்யத்துல ஈஸியா பிரவேசித்தரலாம். ஆனா இந்த விசுவாசம் இன்னைக்கும் இந்த விசுவாசத்தை குறித்து ஒரு வித்தியாசமான முறையில தான் நம்ம பார்க்க போறோம். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா என்ன? டெஃபினிஷன் சொல்லுங்க. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுபவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப நம்பிக்கை, விசுவாசத்தோட டெஃபினிஷன் மறுபடியும் சொல்லுங்க. என்ன என்ன? நம்பப்படுகளின் உறுதி தான் நம்பிக்கை. நம்பிக்கைனா என்ன? நம்பப்படுகளின் உறுதி நம்பிக்கை. நான் பார்த்தேன், அதனால நான் நம்புறேன். அப்ப விசுவாசம் அடுத்த லைன் வாசிங்க. காணப்படாதவைகளின் நிச்சயம் தான் விசுவாசம். அப்போ விசுவாசம் அப்படின்னா காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் என் கண்ணால நான் காணல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். என் கண்ணால நான் பார்த்து அதை நம்பிட்டேன் அப்படின்னா அது நம்பிக்கை. அல்லேலூயா. இப்போ இந்த விசுவாசம் ஒன்று நம்மளுடைய உள்ளத்துல இருக்குமானால் நம்ம கானான் தேசத்தை சுதந்திரித்துருவோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்தாங்க அப்படின்னா முறுமுறுத்தார்கள். எதுல முறுமுறுத்தாங்க? அத நல்லா வாஸ்து பார்த்தா அவங்க சொல்றாங்க வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும் முறுமுறுத்தாங்க. கரெக்ட் நானே? அவங்க சொன்னது கரெக்ட் நானே? நாங்க அங்க வெங்காயத்தை சாப்பிட்டோம், பூண்டை சாப்பிட்டோம், சரி நானே? அதுல என்ன தப்பு இருக்கு? திருப்பி கேட்கிறாங்க, எங்களை தண்ணி குடிக்க விடாம சாகவா கூட்டிட்டு வந்தீங்க, அதுவும் உண்மை நானே? அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா சில நேரங்களில், பல நேரங்களில் உண்மையை பேசுவதை காட்டிலும் பேசாமல் இருப்பது நல்லது. அப்ப நீங்க என்ன பேசணும் அப்படின்னா, நீங்க உடனே என்ன நினைச்சிடக்கூடாது, என்னடா பாஸ்டர் பொய் சொல்றாரா அப்படின்ட்டு. அப்படி அல்ல. உண்மையை பேசுவதை காட்டிலும் சத்தியத்தை பேசுவது நல்லது. உண்மையை பேசுவதை காட்டிலும் சத்தியத்தை பேசுவது நல்லது. உண்மை வேறு, சத்தியம் வேறு. புரிஞ்சுக்கணும். உண்மை வேறு, சத்தியம் வேறு. இதுதான் ஆவிக்குரிய விளக்கம். அப்போ உண்மை ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, எவள்கிட்ட போய் சாத்தான் சொன்னானா? கண்கள் திறக்குன்னு சொன்னானா? தேவர்களை போல நீங்க ஆவீங்கன்னு சொன்னானா? அவன் உண்மையான சொன்னா? நடந்துச்சா? எத்தனை பேர் நடக்கலன்னு சொல்றீங்க? நடந்துச்சா? அப்ப உண்மையான அவன் சொல்லியிருக்கிறான். அப்ப சில நேரங்களில இல்ல, பல நேரங்களில உண்மை பேசுவது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை விசுவாசத்திலிருந்து கீழே தள்ளும். வித்தியாசமா தான் இருக்குது. புதுசா தான் பேசணும் இனி. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் ஒரு கொலை செஞ்சாச்சு. ஓகே, நான் ஒரு கொலை செஞ்சாச்சு. இப்ப நான் உண்மையை பேசுறேன். நான் கொலை செய்தேன். உண்மையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த உண்மையை சொல்ல எனக்குள்ள என்ன வரல? அடுத்த ஸ்டெப் நான் போகணுங்கிற அந்த முயற்சி வரல. புரியுதா? இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, தெரிந்த மாதிரி. பேதுருவும் யூதாஸ் ரெண்டு பேரு. ஆனா யூதாஸ் என்ன செஞ்சான்? மனக்கசந்தான். மறுபடியும் மனக்கசந்தான். ஐயோ நான் காட்டி கொடுத்துட்டேனே புலம்புனா. நம்ம இதை கூட குயவனுடைய இதுல பார்த்திருப்போம். புலம்புனா, ஐயோ நான் காட்டி கொடுத்துட்டேன். அந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு மறுபடியும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா, இவன் புலம்புனது, இவன் இது பண்ணதெல்லாம் உண்மை நானே? காட்டி கொடுத்துட்டேன்னு சொன்னது உண்மை நானே? பல நேரங்களில உண்மை என்ன செய்யணும்? நம்ம செஞ்ச பாவத்தோடைய விளைவுகளை சிந்திக்க வைக்கும். உண்மை. பவுல் ஒரு பெரிய நல்ல ஒரு விசுவாச வீரர் தான். ஆனா இந்த பவுல் சவுலாக இருக்கும் பொழுது நிறைய கொலை பண்ணினாரு, நிறைய வெட்டினாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கொரிந்து சபைக்கு போறாரு.
அங்க கொரிந்து சபையில போன உடனே அங்க ஒரு ஸ்திரியா பாக்குறாரு. இவர் யார வெட்டினாரோ அந்த வெட்டினவனுடைய தாயா இருக்கும், இல்ல ஒரு மனைவியா இருக்கும். இப்போ அவரு நான் என்ன செஞ்சேன், கொலை செஞ்சிட்டேன், நான் கொலை செஞ்சிட்டேன்ட்டு அவங்களையே பார்த்து கொலை செஞ்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா இவருக்குள்ள என்ன செய்ய முடியாது, அடுத்த ஸ்டெப் போக முடியாது. திருப்பி அடுத்தபடியாக அவர் அந்த இடத்துக்கே வர மாட்டாரு. ஏன்? உண்மைய பேச பேச நம்மளுடைய பாவத்தினுடைய விளைவுகளை அந்த உண்மை என்ன செய்யும், சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதற்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும், அதற்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன? சத்தியத்தை பேசணும். ரீப்ளேஸ் எப்படி பண்றோம்? நம்ம சத்தியத்தை பேசணும். விசுவாசம் வராதபடிக்கு விசுவாசத்தை பெருக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யப்பட வேணும், சத்தியத்தை பேசணும். நான் பாவம் செய்தேன், ஆமா, என்னுடைய பாவத்தை தேவன் மன்னித்தார். அல்லேலூயா. என்னுடைய பாவத்தை தேவன் மன்னித்தார். எத்தனை முறை நம்ம சொல்லியிருப்போம், நான் பாவம் செஞ்சிட்டேன்னு நம்ம வாயில எத்தனை முறை நம்ம அறிக்கையிட்டு இருப்போம். ஆனா எத்தனை முறை நம்ம அதுல 1% ஆகுது என்னுடைய பாவத்தை தேவன் மன்னித்தார்னு சொல்லி நம்ம அறிக்கையிட்டு இருக்கிறோமா, நன்றி சொல்லி இருக்கிறோமா? நம்மளுடைய ஜெப ஸ்டைல் என்ன செய்யணும், மாத்தணும். ஏன்னா விசுவாசா வளருவதற்கு என்ன அப்படிங்கிறது அதான் முக்கியம். என்ன செய்யப்பட வேண்டும், உண்மையை பேசுவதை காட்டிலும் சத்தியத்தை பேசுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். இந்த விசுவாசம் ஒருத்தனுக்குள்ள இருக்குமானால் வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? வார்த்தையினால் வெளிப்படும். அதனால்தான் 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் விசுவாசித்தனால தான் நான் பேசுறேன். நான் விசுவாசிக்கலன்னா இத மாதிரியான தைரியமா ஒரு நல்ல வார்த்தை, சத்தியமான வார்த்தை, நவமான வார்த்தை என்ன செய்யப்படாது, எனக்குள்ளாக வராது. அப்போ எனக்குள்ளாக உள்ளாடி என்ன இருக்கணும், என்னோட இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் என்னோட வாயில வரும். கரெக்ட் தானே? இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் வாயில வரும். இருதயத்தின் நினைவு வாய் பேசும். அப்போ என்னோட இருதயம் எப்படி இருக்குதுங்கிறது முக்கியம். என்னோட இருதயம் எப்படி இருக்குது அதன்படிதான் என்னோட வாய் பேசும். புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் நம்ம வாசித்திருப்போம், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க. திருப்புங்க அந்த பகுதியை, மத்தேயு 12வது அதிகாரம், மத்தேயு 12:33. மத்தேயு 12:33. மரம் நல்லதென்றால் ஓகே, இங்க மரம் கனின்னு சொல்லி பேசப்படுது. இங்க மரம்னா என்ன, கனினா என்ன? 34வது வசனத்தை வாசிப்போம், டிஸ்பிளே பண்ணுங்க. விரியன் பாம்பின் குட்டிகளை 33ல சொல்லிட்டாரு. என்ன? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்குன்ட்டாரு, கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்குன்னு சொல்லிட்டாரு. சொல்லிக்கிட்டு அடுத்த 34 ஆரம்பிக்கும் போது என்னன்னு சொல்றாரு, விரியன் பாம்பின் குட்டிகளே. யாருங்க இந்த விரியன் பாம்பின் குட்டிகள்? யார் இந்த விரியன் பாம்பின் குட்டிகள்? சொல்லுங்க, யாரு? பரிசேயர். ஓகே, அடுத்த லைன், நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க என்ன சொல்லிட்டாரு? எப்பா, நீ விரியன் பாம்பின் குட்டி, நீ பொல்லாதவனா இருக்கிற, எப்படி நீ நல்லதா பேசுவ? எப்படி நீ நல்லதா பேச? அதனாலதான் விரியன் பாம்பின் குட்டின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ விரியன் பாம்பின் குட்டி, நீ பொல்லாதவனா இருக்கும் பொழுது எப்படி நீ நல்லதா பேசுவ? அதத்தான் அவரு சொல்றாரு, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். புரிஞ்சதா? வசனம் புரிஞ்சதா? அப்போ நல்ல மரம் அப்படிங்கிறது எதை சொல்றாரு? இருதயத்தை சொல்றாரு. இருதயத்தை சொல்றாரு. நல்ல கனி அப்படிங்கிறது எதை சொல்றாரு? வார்த்தைய சொல்றாரு. நீங்க பேசுகிற வார்த்தைய சொல்றாரு. அதான் சொல்றாரு, நீ கெட்டவனா இருக்கிற, நீ எப்படிப்பா நல்ல கனியை கொடுப்ப? நல்லவனா இருந்தா தான் நல்ல கனியை கொடுக்க முடியும்.
கெட்டவனாயிருந்தா கெட்ட கண்ணி தான் வரும். எத்தனை பேத்துக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இருதயத்துல நீங்க நல்ல வார்த்தைகள், நல்ல எண்ணங்களை நீங்க வைத்திருக்கணும். இதற்கு பேரு தான் விசுவாசம். இதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுதான் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசிப்பா. இருதயத்துல என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் போயிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களால என்ன செய்ய முடியாது? விசுவாசமான வார்த்தைகளை சொல்ல முடியாது. அவிவிசுவாசமான வார்த்தைகள் வரும். அவிவிசுவாசமான வார்த்தைகள் வரும். இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்துல அநேகமான பேரு விழுந்து விழுந்து எழுந்திருப்பதற்கு காரணம் அவளோட வாயில இருந்து விசுவாசமான வார்த்தைகள் வருவதற்கு பதிலாக அவர்களையே அறியாம அவிவிசுவாசமான வார்த்தைகள் வருகிறது. என்ன நடக்குன்னே தெரியல பிரதர். இதுதாங்க அவிவிசுவாசம். ஆனா சத்தியம் என்ன சொல்லும்? என் தேவன் பார்த்து கொள்வார், என் தேவன் பார்த்து கொள்வார். இதுதாங்க சத்தியம். இந்த இருதயத்துல வார்த்தையை என்ன செய்யப்பட வேண்டும்? உள்ளாடி இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். வைஸ் வெர்சான்னு சொல்லுவாங்க. உள்ளாடி போறது வெளியில வரும். நீங்க எவ்வளவு தூரம் உங்களோட இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தைகளை உள்ளாடி வைக்கிறீங்களோ அது அளவுக்கு உள்ளாடி இருந்து வார்த்தைகள் என்ன செய்யப்படும்? வரும். அப்போ எவ்வளவு தூரம் நீங்க உள்ளாடி வார்த்தையை வைக்கிறீங்களோ அது அளவுக்கு தான் அந்த வார்த்தை வெளியில வரும். உள்ளாடி வார்த்தை இல்லைன்னா வெளியில என்ன செய்யாது? வார்த்தை வராது. ஓகே. இயேசு கிறிஸ்து 40 நாள் என்ன செஞ்சாரு? வனாந்தரத்துல இருந்தாரு. இருந்து முடியும் போது சாத்தான் வந்தான். சாத்தான் வந்தான இயேசு கிறிஸ்து பரிச்சை பார்த்தானா? என்ன கேள்வி கேட்டான்? ஏதோ ஒரு கேள்வி, 3ல ஏதோ ஒரு கேள்வியா சொல்லுங்களேன். கல்ல அப்பமா ஆக்க முடியுமா? ரைட். உடனே இயேசு என்ன செஞ்சாரு? வெயிட், புரட்டு பைபிளா எங்க இருக்குது தேடுனாரா? தேடல. உள்ளாடி வார்த்தை இருந்ததுனால டக்குன்னு என்ன சொன்னாரு? டக்குன்னு சொன்னாரு. அப்போ உள்ளாடி என்ன செஞ்சிருக்கணும்? வார்த்தை இருக்கணும். எனக்கு கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம், சோதனை வந்ததுக்கு அப்புறம் நான் வார்த்தையை தேடி போக கூடாது. வார்த்தை அதுக்கு முன்பதாகவே என்ன செஞ்சிருக்கணும்? என்னுடைய இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தையை நான் வைத்திருக்கணும். வைத்திருப்பேனானால் என்ன செய்யப்பட முடியும்? அந்த வார்த்தை வெளிப்படும். அந்த வார்த்தை வெளிப்படும். இந்த வார்த்தை தான் பல ஆங்கில நீங்க என்ன சொல்றீங்க? வாக்கு தத்தம்னு சொல்றீங்க. இந்த வார்த்தை தான் என்னை தேற்றும்னு சொல்றீங்க. இந்த வார்த்தை தான் கிறிஸ்துன்னு சொல்றீங்க. அப்போ இந்த வார்த்தை உள்ளாடி இல்லை அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிட முடியாது? விசுவாசமான காரியங்கள் உங்களிடத்துல வராது. பவுலுடைய எழுத்துக்கள்ல எழுதுறாரு, அநேகமான எழுத்துக்களை எழுதுறாரு. அதுல விசேஷமான புஸ்தகம் எபேசியர். இந்த எபேசியர்ல இருந்து ஏற்கனவே ஒரு மெசேஜ் நம்ம பார்த்தோம். 3 ரகசியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். எபேசியர் வெளிப்படுத்தக்கூடிய 3 ரகசியங்கள்னு சொல்லி ஒரு மெசேஜ்ல பார்த்தோம். அதை தொடர்ந்து எபேசியர் 1:7 வாசிப்போம். எபேசியர் 1:7. உண்டாகும் அப்படின்னு இருக்கா? உண்டாயிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். இப்போ அவர் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. இதுதான் மீட்பின் சத்தியத்துல உள்ள காரியம். இதை ஏன் நான் சொல்ல வரேங்கிறத சொல்றேன். நான் நம்மளுடைய உள்ளத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம்? நிறைய முறை நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவம் செஞ்சேன், நான் இந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன்ட்டு அடிக்கி அடிக்கி வைத்து கொண்டு இருக்கிறோம்ல. இந்த வார்த்தைகள் வெளியில வராதபடி நம்மளுடைய உள்ளத்துல நம்ம என்ன வார்த்தையை வைக்கிறோம் அப்படின்னா, முதலாவதாக அவர் எனக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்தார். எத்தனை பேர் இத உங்களோட ஜெபத்துல சொல்லி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா.
சொல்லுங்க உங்களுடைய ஜெபத்துல. என்ன சொல்றீங்க? என்ன மீட்டு எடுத்தீர், என்ன மீட்டு எடுத்தீர். நான் இனிதான் மீட்கப்படுவேங்கிறது அல்ல, நான் ஆல்ரெடி என்ன செஞ்சாச்சு? மீட்கப்பட்டாச்சு. நான் ஆல்ரெடியே மீட்கப்பட்டாச்சு. நான் புதுசா இனி என்ன செய்ய போறது இல்ல, மீட்பு அடைய போறது இல்ல. நான் ஆல்ரெடி என்ன அவர் மீட்டுட்டார். அப்போ ஆல்ரெடி நான் மீட்கப்பட்டேன்னா என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, விசுவாசமான வார்த்தை எப்படி இருக்கும்? நான் பாவம் செஞ்சிட்டேன்னு இருக்காது. என்னுடைய தேவன் என்னுடைய பாவத்தை மன்னித்தார், என்னை அவர் மீட்டி எடுத்தார். இதுதாங்க பாசிட்டிவ், இதுதாங்க விசுவாசமான வார்த்தை, இதுதாங்க தேற்றக்கூடிய வார்த்தை. ஏன் நம்ம விசுவாச வாழ்க்கையில விழுந்து போயிடுறோம் தெரியுமா? அடிக்கடி நம்ம நான் பாவம் செஞ்சிட்டேன்ட்டு அந்த பாவத்தை குறித்தும் அந்த பாவத்தினுடைய விளைவை குறித்துமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அதை நிறுத்துவோம். இன்னைக்கு அதை நிறுத்துவோம். நிறுத்திக்கிட்டு என்னுடைய தேவன் எனக்கு என்ன செஞ்சாரா? பாவத்தை மன்னித்தார், பாவ மன்னிப்பாகிய மீட்பை எனக்கு செய்து முடித்தார். என்னுடைய மீட்பின் சத்தியத்துல, மீட்பின் திட்டத்துல அவர் எனக்கு செய்து முடித்தார். என்ன செஞ்சிட்டாரு? எனக்கு அவர் செய்து முடித்தாப்பா. இந்த அவர் எனக்காக செய்து முடித்தார் பாத்தீங்களா? இந்த முடித்ததை குறித்து நான் பேசணும், முடித்ததை குறித்து பேசணும். அவர் முடிக்கலைன்னா நீங்க பாவத்தை குறித்து பேசலாம். அவர் முடிச்சிட்டார்ல, உங்களை மீட்டு எடுத்துட்டார்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க பாவத்தை குறித்து பேசுறீங்க? பாவத்தை குறித்து நினைக்காதீங்க, பாவத்தை குறித்து நினைக்காதீங்க, பாவத்தை குறித்து பேசவும் பேசாதீங்க. அதனால்தான் சொல்றது, உண்மையை பேசுவதை காட்டிலும் சத்தியத்தை பேசுவது நல்லதுன்னு சொல்றோம். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சிலுவையில மரித்து எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? மன்னிப்பை கொடுத்துட்டாரு. மன்னிப்பை கொடுத்துட்டாருன்னு சொன்னா நான் இனி மன்னிக்கப்பட்டதை குறித்து தான் பேசணுமே தவிர பாவத்தை குறித்தோ பாவத்தின் விளைவை குறித்தோ பேசக்கூடாது. ஆமென். இரண்டாவது எபேசியர் 2வது அதிகாரம் 14-16 வாசிப்போம். இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி. யார் இந்த இருதிறத்தார்? இங்க இருதரத்தார்னு யாரை குறித்து சொல்லப்படுறாங்க? இந்த வசனத்துல யாரை குறித்து சொல்லப்படுது அப்படின்னா, இருதரத்தார் யூதர்களும் புறஜாதியாரும், யூதர்களும் புறஜாதியாரும். வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு இடத்துல ஏன் எதுக்கு அப்படிலாம் கேட்டு எடுத்து அதுக்கு முன்னாடி வாசித்தீங்கன்னா முன்னாடியே வசனமே சொல்லி இருக்கும். யூதர்களும் புறஜாதியாரும், இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை இருந்தது. இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை இருந்தது. யூதர்கள் தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு புறஜாதியாரை என்ன செஞ்சாங்க? கேவலமா பார்த்தாங்க. ஏன்னா அவங்க விருத்த சேதனம் செய்யாதவர்கள், ஏன்னா அவங்க நியாய பிரமாணத்தை கடைபிடிக்காதவர்கள். எப்படி? யூதர்கள் தான் பெரிய ஆளு, புறஜாதியார் சின்ன ஆளு அப்படின்ட்டு. இந்த இரு பிரிவையும் தேவன் தன்னுடைய மரணத்தினாலே என்ன செஞ்சிட்டாரா? இப்போ ஒன்றாக்கிட்டாரு. மரணத்தினால என்ன செஞ்சிட்டாரு? ஒன்றாக்கிட்டாரு. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. இப்ப எல்லாரும் யாரா? தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இப்போ இவங்க 2 பேத்தையும் ஒன்னாக்கி இப்ப எதாக்கிட்டாரு? ஒரே குரூப் ஆயிட்டாரு. அவரே ஒரே குரூப் ஆக்கிட்டாருன்னா இனி சபையில் அப்ப என்ன செஞ்சிடக்கூடாது? குரூப்பிசம் இருக்கக்கூடாது. நம்ம சபையில இல்ல சொல்றானா, சில சபைகள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நாகர்கோவில் டீமு, வேலூர் டீமுன்ட்டு அந்த டீமு சபைக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது? இருக்கக்கூடாது. இதை வாஸ்தவனா அது தோணுச்சு, அதனால நான் சொன்ன தப்பு இல்லை. ஸோ குரூப்பிசம் இருக்கக்கூடாது. சரி, இப்போ 2 பேத்தையும் ஒரே டீமா என்ன செஞ்சிட்டாரு? ஆக்கிட்டாரு. இப்போ அடுத்தபடியாக சொல்றாரு இருதிறத்தார் அப்படின்ட்டு. அப்போ அந்த இருதிறத்தார் யாரு? கீழே உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கிறாங்கல்ல, கீழே உள்ள மக்கள். இவங்களையும் மேல உள்ள பரிசுத்தர் தேவன். கீழே இப்ப இவங்க எப்படி செஞ்சிருக்காங்க? எல்லாம் ஒன்னு ஆக்கியாச்சு. ஏன்னா அவங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்தனால இப்போ கீழே உள்ளவங்களை ஒன்னாக்கி மேல உள்ளவங்களோட சேர்க்கக்கூடிய மத்தியஸ்தர் வேலை இப்ப யார் பார்த்துட்டு இருக்கா? ஏசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்து அவர் என்ன செய்யறாரு? நான் உங்களுக்கு அந்த வசனத்தை இப்ப வாசிங்க, அதுல நல்ல ஒரு வார்த்தையை பார்க்கலாம். வாசிங்க.
தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அவரோட வேலையே என்ன தெரியுமா? இணைப்பது. வேலை என்ன? இணைப்பது. ஏன் இணைக்கிறான்னு தெரியுமா? போன வாரம் நம்ம குடும்பத்தை குறித்து பார்த்தோம். அந்த குடும்பத்திலையும் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். தேவன் ஏன் இணைக்கிறார் தெரியுமா? மனுஷன், சொல்லுங்க வசனத்தை, மனுஷன் தனிமையாய், நல்லா பார்த்துக்கணும், தனிமையாய் இருக்கா தனியாய் இருக்கா? தனிமையாய். தனியாய் இருப்பதுக்கும் தனிமையாய் இருப்பதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. இப்ப நான் தனியா இந்த ஸ்டேஜ்ல நான் தனியா இருக்கிறேன். என் கூட பாஸ்டர் இருப்பாரு, இருந்தாலும் நான் ஒரு லோனினஸ் ஃபீல் பண்ணுவோம் பாத்தீங்களா? அதுதான் தனிமை. நம்ம இன்னும் கூட ஆள் இருந்தாலும் நம்ம தனிமையா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். இந்திய தேசத்திலிருந்து கத்தா தேசத்துக்கு வந்திருப்பீங்க. வந்த முதல் நாள் அனுபவத்தை புரட்டி பாருங்க. உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் இருந்தாலும் நீங்க தனிமையாவே சுத்தின மாதிரியே தெரியும். கரெக்ட் தானே? அது தனிமை. கடவுள் தனியா இருக்கணும்னு நினைக்கல, தனிமையா இவன் இருக்கக்கூடாது. ஏன்? தனிமையா இருந்தாதான் இவனுக்கு சிந்தனை என்ன செய்யும்? சதரும். சரி, ஓகே, நம்ம இங்க வருவோம். அப்போ இவர் என்ன செய்யறாரா? தனிமையா இருக்க கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு? கூட்டி சேர்க்கிறார். குடும்பம் கூட்டி சேர்க்கிறார். கூட்டி சேர்க்கிறார். சிலுவையை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? வெர்டிகல்ல ஒரு லைன், ஹரிசாண்டல்ல ஒரு லைன். இந்த ஹரிசாண்டல் லைன் என்ன தெரியுமா? அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்களோட ஒப்புரவாகுதல். அதுதான் அவர் சொல்றாரு, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இந்த வெர்டிகல் லைன் என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் ஒன்னாயிட்டோம். ஆனா இப்ப முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் யாரை நேசிக்கணும்? தேவனை நேசிக்கணும். இதுதாங்க சிலுவையுடைய அடிப்படை சத்தியம். இப்போ இங்க ஒப்புரவாக்குன அவர் இப்ப அடுத்ததா மேலையும் ஒப்புரவாக்குறாரு. ஏன் தெரியுமா? பாவம் செஞ்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தேவ மகிமையற்றவர்களா வந்துட்டோம். வந்த நம்மள மறுபடியும் அவர் என்ன செய்யறாரு? பிதாவினிடத்தில் செய்கிறார். இழந்த மகிமைய மறுபடியும் பெரும்படிக்கு. தேவனோடு உறவாடின உறவை இழந்தோம் பார்த்தீங்களா? அந்த இழந்த உறவை மறுபடியும் சேர்க்கிறதுக்கு, ஒப்புரவாக்குறதுக்காக. இப்ப ஒப்புரவாக்குனாரா ஆக்குவாரா? ஆக்கிட்டார். அப்படிதான் வசனம் சொல்லுது தானே? பாஸ்ட் டென்ஸ்ல தான் வசனம் பேசுது. நமக்காக செய்து முடித்த இன்னொரு காரியம். இப்ப ஒப்புரவாகியாச்சுல்ல, இப்ப நம்ம யாரு? பிள்ளை நானே. இப்ப நம்ம யாரு? பிள்ளைகள், சுதந்திரவாளிகள். நம்ம புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்கள். இப்ப நம்ம தைரியமா என்ன செய்யணும்? தேவனிடத்துல பேசணும். தைரியமா பேசணும். ஐயோ, பரிசுத்தமா ராபோஜனமா இன்னைக்கு பரிசுத்தமா போகணும் யோசிக்கவே கூடாது. ஏன்? ஏன்னா நீங்க யாரு? அவருடைய பிள்ளை. நீங்க யாரு? அவருடைய பிள்ளை. அப்படின்னா ஒப்புரவு ஆக்கிட்டார் அப்படின்னு சொன்னா நீங்க தைரியமா தேவனிடத்துல நெருங்கி ஜீவிக்கலாம், பேசலாம். அதற்காகத்தான் ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு திரைச்சீரை என்ன செய்யப்பட்டது? கிழிக்கப்பட்டது. எதுக்கு கிழிக்கப்பட்டது? இனி உனக்கு இன்டர்மீடியட்ல தைரியமா கிருபாசன என்ற நீ வா. ஏன்? கிருபையை பெற்றாய், கிருபையை பெற்றாய். இன்னைக்கு எத்தனை பேரு நம்ம அது மாதிரி தைரியமா தேவனோட சமூகத்துல வர முடியுதா? வர முடியுதா? ஏன் வர முடியல? ஏன் வர முடியல? பாவத்தின் விளைவுகளையும் பாவத்தையுமே குறித்து பேசி 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 தேவன் ஒப்புரவாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு சந்தேகம். ஒப்புரவாக்கிட்டாரா? ஆக்கலியா? செய்வாரா? செய்மாட்டாரா? இதுதான் அவிவிசுவாச வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவிவிசுவாசம் எங்க கொண்டு போய் சேர்க்காது? கானானுக்கு சேர்க்காது. பரம கானானுக்கு அவிவிசுவாசம் சேர்க்காது. இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்து முடிப்போம். மூன்றாவது அதே வசனத்தை தொடர்ந்து 18வது வசனத்தை வாசிங்க. பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெறுவோம். பெற்று இருக்கிறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அந்த ஸ்லாக்கியத்தை நான் என்ன செஞ்சாச்சு? வாங்கியாச்சுன்னு அர்த்தம்.
எல்லாம் அலர்ட்டா இருக்கிறீங்க. அதை தான் நான் பார்க்கிறேன். பெற்று இருக்கிறோம், பெறுவோன்னு இல்ல, பெற்று ஆல்ரெடி நான் என்ன செஞ்சாச்சு, இந்த ஸ்லாக்கியத்தை வாங்கியாச்சு. ஸ்லாக்கியம் அதே மாதிரி தான் கடவுள் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம கிட்ட என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம்ங்கிறது முக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை உபயோகப்படுத்துறதுக்கு பேர் தான் என்னது, ஜெபம். என்னது, ஜெபம். பேசுறோமா? அந்த ஸ்லாக்கியத்தை இருக்குங்கிற நிச்சயத்தோட பேசுறோமா? அவர்கிட்ட பேசுறோமா? எத்தனை பேர் பேசுறோம்? 2-3 காரியங்கள் இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுது எனக்கு. என்னன்னா நிறைய முறை, அநேக முறை நம்ம என்ன செஞ்சிடறோம், நேரா வந்து அவங்களிடத்துல போனா ஜெபிச்சா கேட்கும், இவங்களுக்கு ஒரு லெட்டர் போடுவோம், இவங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவோம். என்னது இதை எதை குறிக்குது? நான் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறேங்கிறத உணரலன்னு புரியுது. புரியுதா? நான் சொல்றது புரியுதா எல்லாத்துக்கும்? ஏன் நான் பேசுனா எங்க அப்பா கேட்க மாட்டாருன்னா அப்புறம் நான் எதுக்கு அவருக்கு புள்ள, அவர் எதுக்கு எனக்கு அப்பா? புரியுதா? அப்போ ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்றால் நான் தைரியமா ஒரு இடத்துல பேசுவேன், எனக்கு வேற யாரும் தேவையில்லை. ஆனாலும் நம்மளுடைய ஜெபம் ஒரு சில நேரத்துல கேட்கப்படுறது இல்லை. ஏன்னா இன்னமும் அவிவிசுவாசம் எங்க இருக்கு, உள்ளாடி இருக்கு. தூக்கி வெளியில வைக்கணும் அவிவிசுவாசத்தை. இந்த அவிவிசுவாசத்தை தூக்கி வெளியில வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இதுல ஒரு சின்ன ஒரு கெட்ட தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோமே, வேற கலர் தண்ணி இருக்குன்ட்டு இப்ப நான் ஊத்த 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 என்ன செய்யுது, வெளியேறி இந்த பாட்டில மறுபடியும் மாறும். கரெக்ட் தானே இன்ஜினியர் சார்? சோ இதே மாதிரி தான் வார்த்தைய உள் வாங்க 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 நம்மளுடைய இருதயம் என்ன செய்யும், ஒரு நிச்சயத்துக்கு வரும். நான் ஸ்லாக்கியத்தை பெற்று இருக்கிறேங்கிற நிச்சயத்துக்கு வரும். அந்த நிச்சயம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால பரமக்கானனுக்கு போக முடியாது. நம்ம எதை குறித்து இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? எதை குறித்து பேசிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நான் பரமக்கானனை சென்றடைவதற்கு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் வளரணும் அப்படின்னா நான் உண்மையை பேசுவதற்கு பதிலாக தேவன் எனக்கு என்ன செய்து முடித்தாரோ அதை நான் என்ன செய்யணும், அனுபவித்து பேசணும். சும்மா பேசக்கூடாது, அனுபவித்து பேசணும். நான் அனுபவிக்கலைன்னா நான் எப்படி பேச முடியும்? நான் அனுபவிக்கலைன்னா நான் பேச முடியாது. அதனால தான் சொல்றது அனுபவிங்கள். தேவன் நமக்கு என்னென்ன செய்து முடித்தான்ங்கிறதெல்லாம் லிஸ்ட் எடுங்க. நிருபங்களை, ரோமர், கொரிந்தியர், எபேசியர் எல்லா நிருபங்களும் படிங்க. படிச்சா தேவன் நமக்கு என்னென்ன செய்தான்ங்கிறதெல்லாம் லிஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்குள்ளாக விசுவாசம் பலப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. 4வதாக எபேசியர் 1:3. முதலாவது என்ன பார்த்தோம்? பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பை கொடுத்தான்னு பார்த்தோம். ஒப்புரவு ஆகுதலை பார்த்தோம். அடுத்தது ஸ்லாக்கியத்தை பார்த்தோம். 4வது என்ன ஆசீர்வாதமா? 80% ஆசீர்வாதமா? சகல ஆசீர்வாதம். எதுவுமே நமக்கு என்ன செய்யல, அவரு மறைத்து வைக்கவில்லை, எதுவுமே நமக்கு நீக்கி வைக்கவில்லை. சகல ஆசீர்வாதத்தினாலும் வாசிங்க, நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நமக்கு என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாருங்க. எவ்வளவோ அவர் செஞ்சு முடிச்ச காரியங்கள் இருக்கும் பொழுது நம்ம செஞ்ச பழைய காரியங்களே சொல்லி சொல்லி உண்மையா சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறத காட்டிலும் அவர் எனக்கு செய்த சத்தியத்தை, ஹல்லேலூயா, நான் எதை பேசணும்? சத்தியத்தை பேசணும். அப்பதான் விசுவாசம் வளரும். இன்னும் அது அநேக இதெல்லாம் வாசித்தீங்கன்னா புத்திர சுவீகாரம், பாவ மன்னிப்பு, முத்திரையிடுதல், ஆவியானவர் என்ன முத்திரை போட்டாருங்கிறாரு. இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். இதெல்லாம் அவர் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. நம்ம தான் இன்னும் அனுபவிக்க ஆரம்பிக்கல. கொடுத்துட்டார், அவர் கொடுத்துட்டார். கடைசியில நித்திய ஜீவனுக்குண்டான வழியும் உங்ககிட்ட கொடுத்துட்டார். எத்தனை பேர் நம்ம பெற்றுக்கொண்டோங்கிற நிச்சயம் இருக்குது, நிச்சயம் இருக்கு.
அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு. நீ சுதந்திரிக்க போற, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க போறங்கிற வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காததுனால, அந்த வாக்குத்தத்தத்தோட வேல்யூ தெரியாததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? அதை போய் சுதந்திரிக்காம போயிட்டாங்க. நீங்கள் நானும் புரிந்திருந்தோமா? தேவன் எனக்காக எதெல்லாம் செய்து ஒரு 4 காரியத்தை தான் பார்த்தோம். இன்னும் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் அவுட் கொடுக்கிறாரு. இதெல்லாம் தேவன் எனக்காக என்ன செஞ்சாரு? செய்து முடித்திருக்கிறார். அவர் செய்து முடித்ததை நான் பேசுவேனானால் அது சத்தியம். ஏன்னா அவர் தாங்க சத்தியம். நானே வழியும் சத்தியம், அவர் தான் சத்தியம். அவரை குறித்து பேசுங்க. பாவத்தை குறித்தும் பாவத்தின் விளைவுகளை குறித்தும் பேசுவதை காட்டிலும், சந்தேகத்தோடு பேசுவதை காட்டிலும், நிச்சயத்திருக்கக்கூடிய காரியங்கள், எனக்கு இதெல்லாம் அவர் கொடுத்திருக்க அந்த நிச்சயத்திருக்கிற காரியங்களை அனுபவித்து பேசுங்கள். அதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு ஏதோ அவர் நம்ம கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அது நம்மளுடைய பரம அழைப்பு. ஹல்லேலூயா. அது நம்மளுடைய பரம அழைப்பு. இந்த அழைப்பை பெற்றிருப்போம், இந்த அழைப்பை நம்ம உணர்ந்திருப்போம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? பரம கானானுக்கு நம்ம சென்றடைய முடியும். ஜஸ்ட் ஷார்ட்டா நம்ம பார்ப்போம். அவங்க ஏன் கானான் தேசத்துக்குள்ள போக முடியல? அவிவிசுவாசம். நமக்கு என்ன இருந்தா கானான் தேசத்துக்கு போக முடியும்? விசுவாசம். இந்த விசுவாசம் எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். இந்த இருதயத்துல விசுவாசத்தை நாம் வளர்க்கணும்னா என்ன செய்யணும்? வார்த்தையை உள்ளாடி எடுக்கணும். வார்த்தைய, சத்தியமாகிய வார்த்தைய உள்ளாடி எடுக்கணும். உள்ளாடி எடுத்தா இந்த வார்த்தை திருப்பி வெளியில வரும். எப்படிப்பட்ட வார்த்தையா வரணும்? பாவத்தையும் பாவத்தினுடைய விளைவுகளும் குறித்து பேசாதபடி, என் தேவன் எனக்காக எதை செய்து முடித்தார்ங்கிறத சொல்ல வேண்டும், அறிக்கையிட வேண்டும். இப்படி பண்ணுனீங்கன்னா நீங்க தான் ஜெப வீரர். அடுத்த 2 வாரம் கழிச்சு நீங்க தான் ஜெப வீரர். யாரோ ஒரு ஆளு ஜெபம் பண்ணாதான் ஜெபம் கேட்கப்படும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஜெபம் பண்ணாலும் தேவன் கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட குழந்தைக்கு மேல நீங்க கைய வச்சு பிரேயர் பண்ணுங்க. வியாதியா, பலவீனமா, குடும்பத்துல சமாதானம் இல்லையா, பிரேயர் பண்ணுங்க. நிச்சயம் தேவன் உங்களோட ஜெபத்தை கேட்பார். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு செய்து முடித்திருக்கிறார். அவர் முடித்த ஆசீர்வாதத்தை நீங்க இன்னும் சுதந்திரிக்காம இருக்கிறீங்க. அதை சுதந்திரிப்போமானால் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேத்துக்கு புரிந்தது? நான் பரம கானானுக்கு செல்ல வேண்டுமானால் சத்தியமாகிய சத்திய வார்த்தை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி வெளிப்படும் பொழுதுதான் சொல்றாரு, எண்ணி முடியாத, கிரகிக்க முடியாத, என்னுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்வார். இதெல்லாம் உணர்ந்தனால தான் பவுல் சொன்னாரு, எதுவும் என்ன செய்யாது? பிரிக்க மாட்டாது. எந்திரிச்சு நிற்போம். எதுவும் என்ன பிரிக்க மாட்டாது. எதுவா இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் எனக்கு என்னென்னலாம் செய்து முடித்தாரோ அதையே நான் சொல்லி விசுவாசத்துல இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? பலப்பட்டிருக்கிறேன். பலமுள்ள ஆவியை தேவன் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். சோ பலத்தோடு தேவனுடைய சமூகத்துல, பலத்தோடு தேவனுடைய சமூகத்துல இருப்போம். ஒரு மெசேஜ் நம்ம முடியும் போது 3 நிமிடம் தலைகளை தாழ்த்தி நீங்களே ஜெபிங்க. நான் சொல்லக்கூடிய காரியம் கேட்ட செய்தியின்படி உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம ஜெபிக்க சொல்றோம். நீங்களே ஜெபிக்கணும். எதுக்கு? குத்துண்டவர்களாக கேட்ட செய்தியில இருந்து என்னோட வாழ்க்கை சீர்திருத்த வேண்டும் சொன்னா அதற்காக நீங்களே ஜெபிக்கணும். எல்லாம் 2 நிமிஷம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? தேவன் எனக்காக செய்து முடித்த காரியங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிற ஒரு ஜெபமாக இருக்கும். தேவன் எனக்காக செய்து முடித்த காரியங்களை நான் எண்ணி இருக்கும் பொழுது என்னுடைய இருதயம் விசுவாசத்துக்குள்ளாக பலப்படும். நான் விசுவாசம் இல்லை அப்படின்னா என்னால பரமக்கானனுக்கு போக முடியாது. வசனம் சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். மேலும் கடைசி நாட்கள இந்த விசுவாசத்தை தளர்த்து போடுவதற்கு தான் சாத்தா என்ன செய்யறான்? முயற்சி எடுக்கிறான்.
அவனுடைய முயற்சிகளை தோற்கடிக்க வேண்டும்னா நம்ம விசுவாசத்துக்குள்ளாக பலப்பட வேண்டும். பலப்பட்டோம்னா பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்வார். எண்ணி முடியாத காரியங்களை உங்களுக்காக செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் உணர்ந்தவர்களாக வாய்களை திறந்து நீங்க கேளுங்க. கர்த்தாவே, இதுவரைக்கும் ஏனோதானோன்னு ஜெபம் பண்ண, இதுவரைக்கும் என்னோட பாவத்தை குறித்தே பேசிட்டேன். ஆனா இனி அப்படி அல்ல, நீர் எனக்காக செய்து முடித்ததை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உரிமையோடு நான் இனி உங்களுடைய தைரியத்தோடு நான் உங்களுடைய சமூகத்துல வந்து நான் ஜெபிப்பேன், கேட்பேன். உம்முடைய பாவ மன்னிப்பை நான் உணர்றேன், ஒப்புதலை நான் உணர்றேன், இதை நான் பெற்றிருக்கிறேங்கிறத நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நம்ம அறிக்கையிட்டு நம்ம ஜெபிப்போமா? Thank you. Hallelujah. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நம்ம பாவத்தை குறித்தே பேசாம அவர் நமக்கு செய்த நன்மையை, நமக்கு பாராட்டின அற்புதங்களை நம்ம சொல்லுவோமானால் நாமே விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள் என்று இன்றைக்கு அறிந்து கொண்டோமே. தோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் சேர்ந்து. வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், எனக்கு உறவின்றி நடத்துவது நிச்சயமே. சென்று கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே. ஓ நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். Glory to God. வலது கையை உயர்த்தி, அப்பா நாங்க பாவத்தை குறிச்சே பேசிட்டு இருக்கோம். எங்க பாவத்தை நான் சிலுவையில் ஆண்டவரே நீர் சுமந்து தீர்த்து விட்டீங்களாப்பா. நாங்க இனி சத்தியத்தை மாத்திரம் பேசுவோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலை ஆக்குன்னு சொல்லி அப்பா, ஒருவேளை நாங்க கேட்ட சத்தியத்தை மறுபடியும் ஒரு விசை எங்களுக்கு ஆண்டவரே நீர் தீர்க்கமாய் கற்றுக் கொடுத்ததுக்காக, எங்க ஆவிக்குரிய கண்களை திறந்ததுக்காக நாங்கள் ஆண்டவரே விடுதலை சுலபமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு எங்களுடைய அவிசுவாசமே ஒரு தடையாய் இருந்ததை நீர் தடைகளை உடைத்து இந்த நாள்ல எதையும் ஆண்டவரே செய்ய நீர் போதுமானவர் என்பதை நீருடைய வார்த்தையின் மூலமாய் நிரூபித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உண்மைக்கும் விசுவாசத்துக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கி எங்கள் மன கண்களை தெளிவாக்கினீரே. உங்கள் சத்ரு, ஆமே, பிரபஞ்சத்தின் சத்ருவானவன்
உங்கள் மனக்கண்களை கூடாக்கினான் என்ற வார்த்தை ஆண்டவரே இந்த நாள்ல உம்முடைய சத்தியத்தினாலே எங்களுக்கு தெளிவு உண்டாக்குனதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்ததுக்காக நன்றி. இனி நீ செய்ய அல்ல, செய்து முடித்ததுக்காக, நீர் இனி ஆசீர்வதிக்க அல்ல, ஆசீர்வதித்து முடித்ததுக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம் சொல்றவங்க மாத்திரம் அல்ல உற்சாக கைகளை தட்டி ஆமாண்டவரே உம்முடைய சத்தியத்தை பேசி சத்துருவை ஜெயம் எடுக்க நீர் பாராட்டின அன்புக்காக நன்றிப்பா. திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வார்த்தையின் வழியே வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையாகிய தேவன் எங்களோடு இடைபெற்றதுக்காக நன்றி. நீர் தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ரட்சகர் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் உங்களோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.